இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கிரேசி ஸ்குவாட் சேனல்லேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்துட்டு பலாப்பழம். ஒரு 4-5 டேஸ் பின்னாடி ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள். அதுலேருந்து ஒரு குட்டி பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுலேருந்து ஒரு 15-20 சொலை எடுத்து இப்படி பொடிசாக அறுத்து நல்ல வெயிலில் காய வச்ச சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது இவ்வளோ ட்ரை ஆகிருக்கு, இங்கே பாருங்கள், நல்ல ட்ரை ஆகிருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் டீஹைட்ரேட்டர்ன்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். நம்ம மைக்ரோவேவ் போலவே அதுவும் எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா சாப் பண்ணிவிட்டு ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு டீஹைட்ரேட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸ்பேஸுக்கு போகிறவங்கெல்லாம் கூட இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற தன்மை மட்டும்தான் போயிருக்கும், ஈரத்தன்மை மட்டும்தான் போயிருக்கும். அதில் இருக்கிற எல்லா ஒரு நியூட்ரியன்ஸும் அதில் அப்படியே தான் பேக் ஆகிருக்கும். ஸோ சேம் திங், நம்மளுக்கு மைக்ரோவேவ் வாங்குகிற அளவுக்கு டீஹைட்ரேட்டர்ஸ் வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் இல்லை, பணமும் இல்லை. ஸோ இருக்கிற வெயிலை வச்சு நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிப்போம். வெயில் காலம் வந்துட்டாலே பெரும்பாலும் எங்கள் வீட்டுங்களில் எல்லா மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. வத்த காய வச்சு மசாலா அரைச்சி வைக்கிறது, ஏதாவது ஸ்பைசஸ் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணுன்னா அதை காய வச்சு பண்ணிக்கிறது. ஸோ நான் ஃப்ரூட்ஸுங்களை காய வச்சு, இது ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம் இதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பப்பாயா வச்சுருக்கேன், அதுவும் ட்ரை பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. இதால் நம்மளுக்கு 3 அட்வான்டேஜ். ஒன்று வந்துட்டு, ஆக்சுவலி பலாப்பழம் இது நிறைய நியூட்ரியன்ஸ் இதுலேயும் இருக்குது. பட் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கோ அவ்வளவும் இதை அதிகமாக சாப்பிட்டோம்னா டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும், இல்லை நார்மல் அவங்களுக்கு கூட அது அவ்வளோவா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு அளவோடு சாப்பிட்டா தான் நல்லது இல்லைங்களா? ஸோ இது பலாப்பழம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. 2 இல்லைன்னா 3 சொலை ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் நிறைய சாப்பிடக்கூடாது. பட் சில பேருக்கு அது சாப்பிடும்போது அது நான்ஸ்டாப் சாப்பிட்டுனே இருக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும்னா உங்களுக்கு இந்த பழந்தது சீசன் இல்லாத டைமில் கூட சும்மா ஒரு இவ்வளோ இது ஒரு பழம் அவ்வளோதான் இருக்கும். இது இங்கே பாருங்கள், ஒரு பழம் அவ்வளோதான் இருக்கும் இது. ஸோ நம்ம இவ்வளோ எடுத்துட்டோம்னால இது ஒன்று சாப்பிட்றதுக்குள்ள நல்லா ட்ரை ஆகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஒன்று நல்லா சூ பண்ணி நல்லா மென்று சாப்பிட்றதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த என்ன டேஸ்ட் தேவைப்படும் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்துடும். ப்ளஸ் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும். இது சீசன் இல்லாத டைமில் நம்மளுக்கு இந்த ஃப்ரூட் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.